தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். கோயம்புத்தூரில் நாளை நடைபெற இருக்கக்கூடிய தென்னிந்திய இயற்கை விவசாயிகள் மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடி வரவுள்ளதை அடுத்து அங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. விமான நிலையத்தில் மோப்பநாய் உதவியோடு வெடிகுண்டு சோதனை நிபுணர்கள் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அருண் வழங்க நாம் கேட்கலாம். அருண், விரிவான விவரங்கள். நிச்சயமாக ஷியாம், அதாவது நாளைய தினம் கோவை கொடிசியா வளாகத்தில் தென்னிந்திய இயற்கை வேளாண்மை மாநாடானது நடைபெறுகிறது. நாளை முதல் 21ஆம் தேதி வரை என 3 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டை துவக்கி வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி நாளைய தினம் கோவை வர இருக்கிறார். ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தியிலிருந்து தனி விமானம் மூலமாக கோவைக்கு 1:25 மணிக்கு வர இருக்கக்கூடிய அவர் 1:30 மணிக்கு அங்கிருந்து புறப்பட்டு சாலை மார்க்கமாக கோவை கொடிசியா வருகிறார். அந்த கொடிசியா வரும் வழியில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிப்பதற்காக பாஜக சார்பில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 1:45 மணி முதல் 3:15 மணி வரை இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று அந்த மாநாட்டை துவக்கி வைக்கக்கூடிய பிரதமர் அங்கிருந்து புறப்பட்டு மீண்டும் சாலை மார்க்கமாக விமான நிலையம் வந்து 3:30 மணி அளவில் அங்கிருந்து விமானம் மூலமாக புறப்படுகிறார். பிரதமரின் வருகையொட்டி கோவை விமான நிலையம் முழுவதுமாக பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று விமான நிலையத்திலிருந்து கொடிசியா வரக்கூடிய அந்த சாலை முழுவதுமாக ஒட்டுமொத்தமாக நேற்று முதலே காவல்துறையினரின் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி முழுவதுமாக மத்திய தொழில் பாதுகாப்பு படை மற்றும் FCC காவல்துறையினர் முழுவதுமாக அந்த பாதுகாப்பு பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இன்று காலை முதல் நாளை இரவு 8 மணி வரை கோவை விமான நிலைய வளாகத்திற்குள் வெளி வாகனங்கள் எதுவும் நிற்பதற்கான தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி முழுவதுமாக பாதுகாப்பு வலயத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அங்கு வெடிகுண்டு சோதனை நிபுணர்கள் மோப்பநாய் உதவியுடன் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த வழி முழுவதுமே எந்த ஒரு வாகனங்களும் நிறுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று நாளை காலை முதல் நாளை இரவு வரை கோவை அவினாசி சாலையில் வாகன போக்குவரத்திற்கும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. முற்றிலும் அந்த பிரதமர் வந்து செல்லக்கூடிய பகுதி முழுவதுமாக காலை முதலே வாகன போக்குவரத்தாக நிறுத்தி வைக்கப்பட்டு மாநகருக்குள் வரக்கூடிய வாகனங்கள் மற்றும் மாநகரிலிருந்து அவினாசி சாலை வழியாக வெளியேறும் வாகனங்கள் அனைத்தும் திருச்சி சாலை வழியாக செல்லும் வகையில் போக்குவரத்து மாற்றம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் இந்த பகுதி முழுவதுமாக பாதுகாப்பு வலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய நிலையில ஆளில்லா விமானங்கள், ட்ரோன் ஆகியவை பறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டு அந்த கோவை விமான நிலையம், கொடிசியா மற்றும் சிங்காநல்லூர், SIHS காலனி, பீலமேடு உள்ளிட்ட பகுதிகள் ரெட் ஜோனாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மீறி யாரையும் ஆளில்லா விமானங்களோ அல்லது ட்ரோனோ பறக்கவிட்டால் கடுமையான நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்றும் காவல்துறை தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி அருண் குமார்.